ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, தனுஷ் சார் நடிச்ச குபேரா. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான மூவிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. ஏன் அப்படின்னா, அவர் ஆடியோ லான்ச்ல பேசும்போது எனக்கு இது என்ன தோணுச்சுன்னா, நல்ல ஒரு கமர்ஷியலான ரசிகர்களுக்காக கொஞ்சம் எடுக்கப்பட்ட படம் போல அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் ஆனால் போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது டோட்டலா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் வரும், ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட் ஸ்லோவா போகும். செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விறுவிறுப்பே வரும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இது எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸே இருக்காது. செகண்ட் இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போச்சு. சரி, ஓகே, நல்லா கொஞ்சம் போகுது, எங்கேஜிங்கா இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது போக 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 பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் டோட்டலா வேற மாதிரி கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பலவடியும் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது. இந்த படத்துல இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பிளஸ் அப்படின்னா, அந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தோணுனது தனுஷ் சாரோட நடிப்பு. உண்மையிலே வந்து ஆடியோ லான்ச்ல அவர் பேசினதுல நிறைய பேருக்கு அவர் மேல கோபம் இதெல்லாம் இருக்கு. எனக்குமே ஏன் அந்த மாதிரி பேசினாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல், வருத்தமும் இருந்தது. எனக்கு கோபம் இல்லை, ஆனால் வருத்தம் இருந்தது. என்ன நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிறது அதை இந்த படத்துல வந்து அவரோட நடிப்புல நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் கெரியர்லயே சொல்லியிருப்பாரு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான படம்னு. ஸோ அதுதான் உண்மை. இந்த படத்துல வந்து அவ்வளோ அழகா மெனக்கெட்டு அவ்வளோ ஒரு விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி ஒரு 4-5 சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினலாவே ஒரு பிச்சைக்காரன் நம்ம நம்பிடலாம். அவர் நேரில் வந்தா கூட நம்மளுக்கு அந்த மைண்ட் தான் வரும். அந்த அளவுக்கு அதை உள்வாங்கி நடிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஒரு பெரிய குப்பை கடங்குள்ள இருந்து உள்ள எழுந்து வர்றதா இருக்கட்டும், அந்த ஸ்மெல்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நடிச்சதா இருக்கட்டும், அவரோட நடிப்பு உண்மையிலே பாராட்டணும் இந்த படத்துல. அதை தாண்டி நாகார்ஜுனா சாரோட அவரோட கேரக்டர் ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு மனுஷன், சூழ்நிலை அது இந்த உலகம் வந்து இல்ல நேர்மையா இருந்தா வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி மாத்தி நெகட்டிவா மாத்துவாங்க. நெகட்டிவ் ஷேட் பண்ணப்பையும் அவர் அந்த ஒரு அவருக்கு அது செட் ஆன மாதிரி இருந்தது. அதே நேரத்துல அவர் ஒரு நேர்மையான மனுஷன் ஃபீல் காட்டும் போது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ மாதிரியே இருப்பாரு. அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு எடுத்தாலுமே நம்மளுக்குள்ள அவருக்குள்ள இருக்க அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது நல்லாவே காமிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லயுமே கொஞ்சம் அவர் திருந்தி தனுஷோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 ரோலுமே வந்து பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே வந்து அவரோட ஆக்டிங் எனக்குமே சீனியர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. அதை தாண்டி எனக்கு இந்த படத்துல ரொம்ப மைனஸா தெரிஞ்சதுன்னா லென்த். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டெட்ஸ்லோங்கிறத விட நிறைய ஜவ்வா போட்டு இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிரிப்பியா முடிச்சிருக்கலாமோ. ஏன்னா இது வந்து ஒரு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கதையில விறுவிறுப்பு இருந்தாலுமே அது இன்னும் ரொம்ப இழுத்துட்டே போகும்போது அந்த விறுவிறுப்பு நம்மளுக்குள்ள ஒரு கம்மியான ஒரு ஃபீல் கொடுத்துருதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்லயுமே அந்த இது கொடுத்தாங்க, ஆனால் கிளைமேக்ஸ் பயங்கரமா இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இதுல அர்ஜுன் இடையில எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 1/2 hourலயே எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு, நம்ம தெலுங்கு கேரக்டர் எடுத்த படத்துக்கு தான் வந்திருக்குமா அப்படின்னு. இது ஒரு பேன் இந்தியா மூவியா இருந்தாலுமே நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, தெலுங்கு மூவிஸ் அதோட ஃபீல் இந்த படத்துல எங்கேயுமே இல்லைன்னே சொல்லணும். அந்த ஒரு இது அது ஒரு வருத்தமா இருந்தது. ரெண்டாவது, தனுஷ் சாருக்கு ஒரு சின்ன ஃபைட் சீன் கூட வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருந்தது. எவ்வளவுதான் ஒரு இதா இருந்தாலுமே ஏதோ ஒரு கட்டத்துல அவர் ஒரு ஃபைட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. ஆடியன்ஸா ஒரு ரசிகரா பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே ஒரு மைனஸ்குள்ள இதா இருக்கும். ஏன்னா அடி வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கடைசி வரைக்குமே. அது ஒண்ணு. கிளைமேக்ஸ் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபையா கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதை தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு விஷயம்னா மியூசிக் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு 4 லைன் வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சென்டிமெண்டான ஒரு 4 லைன்ஸ் வரும். அதோட சேர்ந்த மியூசிக்கா இருக்கட்டும், போய் வா நண்பா சாங்கோட அந்த ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது செம்ம வைப்புனே சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா இருந்தது உண்மையிலே அந்த பாட்டு. ஸோ டோட்டலா வந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஆனா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு பெஸ்ட் மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட கண்டிப்பா தனுஷ் சாருக்கு அவார்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகலாம் அப்படின்னா ஒன் டைம் போய் பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தாவும் கொஞ்சம் லேகாவும் இருக்கும் படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.